இவங்க எனக்கு கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, எங்க அம்மாக்கு, அப்பாக்கு அம்மா, அப்பா, பப்பா அப்படின்னு சொல்லுவோம். இவங்கள கொள்ளத்தாச்சி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குன்னா, இவங்களுக்கு கேரளால கொல்லம் தான் சொந்த ஊர். ஆச்சியும் தாத்தாவும் அவர் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் இறந்தாங்க. கொள்ளத்தாச்சி வந்து எங்க அம்மா கூட தான் ரொம்ப வருஷம் இருந்தாங்க. தாத்தா வந்து 18ல பிறந்துட்டு 19ல தான் இறந்துருக்காங்க. 100 வருஷம் இருந்திருக்காங்க. இவங்கள பத்தின மெமரீஸ் தனியா ஒரு வீடியோல போடலாம். இது எனக்கு அம்மாவோட அம்மா, அப்பா, ஆச்சி தாத்தா. தாத்தாக்கு ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கும். தாத்தா வந்து மரச்சனேவி சீமனாட்டு இருந்தாங்க. ஆச்சி வந்து சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் தைப்பாங்க. இது ஆச்சி என்ன தூக்கி வச்சுட்ருக்க ஃபோட்டோ. இது ஆச்சி வந்து அகில தூக்கி வச்சுட்ருக்க ஃபோட்டோ. பேத்தி, பேரன், பூட்டன், பூட்டி இந்த மாதிரிலாம் கையில் தூக்குற பாக்கியம் கிடைக்கிறது கடவுளுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தாத்தா ஆச்சிக்கு சமையல் இன்னுமே நமக்கு யூடியூப்பில் அப்படியே லைவாகவே இருக்குது. இது எனக்கு அப்பாவோட அம்மா, அப்பா. தாத்தா எப்போவுமே எனக்கு தேங்காய் பன் வாங்கிட்டுருவாங்க. ஆச்சி வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஆனாலும் எனக்கு சின்ன சின்ன மெமரிஸ் வந்து ஆச்சி தாத்தா கிட்ட இருக்குது. இது எனக்கு காட் பேரண்ட்ஸ். எங்களுக்கு சர்ச்சில் பேப்டிசம் கொடுக்கும்போதே ஞான பெற்றோர்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த தாத்தா வந்து ஐடிஐயில் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாங்க. ஆச்சி வந்து டீச்சராக இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து மாதத்தில் ஒரு நாளாவது என்னை இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இது எனக்கு தாத்தாவோட தம்பி சேவியர் தாத்தான்ட்டு தூத்துக்குடியிலேருந்து வரும்போது எப்போவுமே கேக் பட்டி கொண்டு வருவாங்க. இது எங்கள் ஆச்சிக்க அண்ணனுக்கு ஒய்ஃபு. இவங்களுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் இன்னுமே நம்ம யூடியூப்பில் லைவாக இருக்குது. இது எனக்கு ஆச்சிக்க தம்பி. இவங்க பிஹெச்எல் திருச்சியில் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு தேக்கில் நான் பாப்பாவாக இருக்கும்போது தொட்டில் செய்து கொடுத்தாங்க. அதுக்கு ஞாபகம் அப்படி அதுவும் இன்னும் இருக்குது. இது எனக்கு அம்மாவோட தம்பி. இவங்களும் பிஹெச்எல் திருச்சியில் தான் ஒர்க் பண்ணாங்க. இது எனக்கு அப்பாவோட அக்கா. இவங்க கூட உள்ள மெமரிஸ் நிறையா இருக்குது. இது வந்து எனக்கு அப்பாவுக்கு அக்கா ஹஸ்பண்ட், இது தங்கச்சி ஹஸ்பண்ட், அதுவும் அக்கா ஹஸ்பண்ட். இது எனக்கு அப்பாவுக்கு அக்கா பையன், எனக்கு மச்சான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு மெமரிஸ் நிறையா இருக்குது. இது வந்து எனக்கு மாமனார், மாமியார். எங்கள் மாமனார் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க, தமிழ் டீச்சர். எங்கள் மாமியாருக்கு மணிப்புட்டு, இந்த உருளைக்கிழங்கு குழம்பெல்லாமே இன்னுமே அப்படி யூடியூப்பில் லைவாகவே இருக்குது. இது எனக்கு மைனியோட மாமனார், மாமியார். மாமனார் எப்படின்னா, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போக பொறுக்க மாட்டாங்க. ஓடி போய் பஜ்ஜி வாங்கிட்டுருவாங்க. மாமியார்கிட்ட இருந்து நான் வந்து அழகாட்டு ஒரு முட்டை பொரியல் படிச்சுக்கிட்டேன்னா, இது ஜான்ட்ரோ சத்தன்ட்டு அகில் பிறந்து 15 நாள் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக எனக்கு கூட வந்து அகிலை வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. இவங்க நான் பஹ்ரைன் வந்ததுக்கப்புறம் அகில் அதிபனுக்கு ஒரு மாமா, அத்தை அப்படின்னு சொல்லிக்கலாம். இவங்க யாரும் இப்போ இல்லாட்டாலும் இவங்களுக்கு மெமரிஸ் அப்படியே இருக்குது. எல்லோரும் இப்போவும் இருக்கிறாங்க.